Alhamdulillah, Alhamdulillahil wahidil qahhar. As-salatu was-salamu ala rasulihil mukhtar wa ala alihil athhar wa ashabihil akhyar. Amma ba'd, faqad qala Allah ta'ala fil Qur'anil azim wal furqanil majid. Ba'da a'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. ولا تقولوا لمن يقتل في سبيل الله أموات بل أحياء ولكن لا تشعرون. وقال نبينا صلى الله عليه وسلم إن للموت سكرات أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபிகள் தபா தாபிகள் குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம்முடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, உலகத்தில் பிறந்துவிட்ட அனைவர்களுக்கும் மரணம் என்பது நிச்சயமான ஒன்று. மனிதர்கள் மரணத்தை சந்திக்க விரும்பாவிட்டாலும் மரணம் மனிதர்களை சந்தித்தே தீரும். அல்லாஹ் குர்ஆனிலே ஐனமா தக்கூனு யுதுரிக்குமுல் மௌத்து, நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை வந்தடையும் என்று கூறுகிறான். மரணம் வரும் என்பதற்கு யஅதி என்கின்ற அரபியிலே ஒரு வார்த்தை இருக்கிறது. ஐனமா தக்கூனு யஅதி பில் மௌத் என்பது அல்லாஹ்வுடைய வார்த்தை. மரணம் சாதாரணமாக வரும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு கடக்கவில்லை. யுதுரிக்குமுல் மௌத், உங்களை அது அடைந்தே தீரும், உங்களை அது பெற்றுக்கொண்டே தீரும். அது வந்து அது கடந்து விடுவதல்ல, உங்களை பிடித்து விடும், உங்களை அடைந்து விடும், உங்களை பெற்றுக்கொண்டு விடும். கண்ணியத்திற்குரியவர்களே, மரணத்தினுடைய சமயத்திலே மரண வேதனை என்பது அனைவர்களுக்கும் பொதுவானது, மிக சிரமமானது, மிக கஷ்டமானது. அந்த மரண வேதனை என்பது அதிலே சில பெர்சன்டேஜிலே அளவிலே வித்தியாசம் இருக்கலாமே தவிர மரண வேதனை என்பது அனைவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று, வரக்கூடிய ஒன்று. அரபியிலே சக்கராத், சக்கராத்துல் மௌத், மரண வேதனை என்று சொல்லுவார்கள். சக்கராத் என்றால் மயக்கம், நினைவிழந்த நிலை என்பது நேரடி பொருள். அந்த சூழ்நிலையிலே மனிதன் அதனுடைய வேதனைகளை, அதனுடைய சிரமங்களை தாங்க முடியாது மயக்க நிலைக்கு சென்று விடுவதால், நினைவிழந்து விடுவதால் அந்த பெயர் அதற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, சக்கராத் என்பது, மரண வேதனை என்பது, மரணத்தினுடைய வழி என்பது அனைவர்களுக்கும் பொதுவானது, அனைவர்களுக்கும் பொதுவானது. யாரும் அதிலே விதிவிலக்கு என்பது இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, மரண வேதனைக்கு அல்லாஹு தஆலா ஒரு கூலியை கொடுக்கிறான். பொதுவாக ஒரு மோமின், ஒரு முஸ்லிம் உலகத்திலே அவனுக்கு ஏற்படுகின்ற எல்லா கஷ்டங்களுக்கும் நன்மை இருக்கிறது, அவனுக்கு ஏற்படுகின்ற எல்லா சிரமங்களுக்கும் நன்மை இருக்கிறது. நாம கொஞ்சம் புரியாமல் அல்லாஹ் எனக்கு அதிகமான சிரமங்களை தருகிறான், அதிகமான கஷ்டங்களை தருகிறான், அதிகமான வேதனைகளை தருகிறான், அதிகமான நோவினைகளை தருகிறான், அதிகமான மன உளைச்சல்களை தருகிறான்
என்பதாக நாம் விளங்காமல் நினைத்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறோமே தவிர, மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா வேதனைக்கும், எல்லா சிரமங்களுக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும், ஒரு மோமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு கொடுக்கப்படுகின்ற எல்லா வேதனைக்கும், ஒரு முள் குத்துவதற்கு கூட அவனுக்கு நன்மை எழுதப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியானால் சக்கராத் என்பது, மரண வேதனை என்பது மிகப்பெரிய வேதனை. அதற்கு அல்லாஹ்விடத்திலே மிக பெரும் கூலி இருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள், இப்னு மாஜாவில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். என்னுடைய உறவினர் ஒருவர் மரண வேதனையில் சிரமப்பட்டு கொண்டிருந்தார். மௌத்துடைய நேரம், இந்த சக்கராத்துடைய வேதனை, மிகச் சிரமத்தில் இருந்தார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்துவிட்டு சொன்னார்கள், உன்னுடைய அந்த உறவினருடைய இந்த விஷயத்தை நினைத்து நீ கவலை கொள்ளாதே. லா தப்தஇஸி அலா ஹமீமிகி, உன்னுடைய உறவினருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதனை நினைத்து நீ கவலைப்படாத. ஃபஇன்ன ذلك மின் ஹஸனாத்திஹி, அந்த வேதனைகள் இருக்கிறதே அவருடைய நன்மைகள் இருந்து இருக்கிறது என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா வேதனையை கொடுத்து நன்மையை கொடுக்கிறான், அல்லது நன்மையை கொடுப்பதற்காகவே வேதனையை கொடுக்கிறான். இந்த ரெண்டுல ஒண்ணு ஃபைன் நதாலிக மின் ஹஸனாத்திஹி, நிச்சயமாக அந்த வேதனை அவருடைய நன்மைகள் இருந்து இருக்கிறது என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, மரண தருவாயில நல்லவர்களுக்கு, அல்லாஹு தஆலாவுடைய அருள் பெற்றவர்களுக்கு அற்புதமான ஒரு அடையாளம் ஒன்று இன்று உண்டு. அப்துல்லா இப்னு புரைதா அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு முஸ்னத் அஹ்மதுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னுடைய தகப்பனார் குராசான்ல இருக்க போகும்போது புரைதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய சகோதரர் ஒருவர் மரண தருவாயில இருப்பதை பார்ப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அப்படி செல்லுகின்ற பொழுது, அவரை பார்த்த பொழுது, அவர் மரண தருவாயில இருந்தார், சக்கராத்துடைய நிலையில இருந்தார். அவருடைய நெற்றியிலிருந்து வியர்வை வந்து கொண்டிருந்தது. அதை பார்த்த மாத்திரத்திலே புரைதா ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹு தஆலா மிக பெரியவன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், நிச்சயமாக நல்ல அடியார்கள், இறை நம்பிக்கையாளர்கள், அவர்களுடைய உயிர் நெற்றி வியர்த்த நிலையில் அவரிடமிருந்து விடைபெறும். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இதுதான், அல் முஃமினு யமூது, மூமின் ஆகிறவர் மரணிப்பார், பி அர்தில் ஜபீஹி, அவருடைய நெற்றி வியர்த்த நிலையில் அவர் மரணிப்பார் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஃமினுடைய ஒரு நல்ல மரணத்துடைய அடையாளமாக, ஒரு கண்ணியமான சிறந்த அடையாளமாக மரண தருவாயில் நெற்றி வியர்வை என்பது ஒரு சிறந்த மரணமாக, ஒரு முஃமினுடைய மரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏன் அவருக்கு நெற்றி வியர்க்கிறது என்பதற்கு விரிவுரையாளர்கள் ரெண்டு விஷயங்கள் சொல்லுகிறார்கள். முதலாவதாக, அவருடைய வேதனை தாங்க முடியாமல் ஏற்படுகின்ற அந்த நெற்றி வியர்வை. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா தன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டான் என்பதற்காக மகிழ்ச்சியோடு வெட்கமும் கலந்து வருகின்ற பொழுது ஏற்படுகின்ற வியர்வை என விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று மரண வலி, மரண வேதனை, சக்கராத் என்பது அனைவர்களுக்கும் பொதுவானது. அதிலே அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தது போன்று அளவுகளிலே வித்தியாசப்படலாம். ஆனால் மரண வேதனை என்பது நிச்சயமானது. காரணம், உயிர் தான் நம்முடைய உடலிலே வலியை ஏற்படுத்துகிறது. உடல் முழுவதும் உயிர் இருப்பதால் தான் காயங்களின் போது வலி உணர முடிகிறது. உடல்ல உயிர் இல்லைன்னு சொன்னா வலி தெரியாது. ஒரு இடம் மரத்து போயிருச்சு, ஒரு இடம் அது எந்த விதமான ஆக்ஷனும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல, ரத்த ஓட்டம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல வலி தெரியாது. ஏன்னா அந்த இடத்துல உயிர் இல்லைன்னு அர்த்தம். அப்ப உயிர் தான் வலியை உணர வைக்கிறது என்கின்ற பொழுது, அந்த உயிரையே கலட்டி எடுக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற வேதனை என்பது நிச்சயமாக அனைவர்களுக்கும் கிடைத்தே தீரும். ஆனா அதுல அளவுகளில் வித்தியாசப்படலாம். ஆக குறைந்த வலி சக்கராத்துல, மரணத்துல சொன்னா அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட வழி குறைவாக அல்லாஹ் தஆலா யாரையும் மன்னிக்க விரும்ப மாட்டான். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆக பிரியமான நபி, உலகத்தில் ஆக உயர்வான ஒருவர் அப்படின்னா அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான் மௌத்துடைய வேதனை என்பது ஆக குறைவானது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குறைவான வேதனையே அவர்களுக்கு மிகச் சிரமமாக இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, ரசூலுல்லாஹ்வுடைய மரண சமயத்தில் நான் பக்கத்தில் இருந்தேன், நான் பார்த்து கொண்டே இருந்தேன். பக்கத்தில் ஒரு தண்ணீர் கோலையை வைத்துக் கொண்டு, பாத்திரத்தை வைத்துக் கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை அதிலே உள்ள நுழைச்சு அதை எடுத்து தடவி முகத்தில் அப்படியே தடவிக்கிட்டே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரண நேரத்தில் தண்ணீர்ல கைகளை உள்ளே நுழைத்து அதை முகத்திலே தடவி கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தாங்க முடியவில்லை. சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. இன்னலில் மௌத்தி சக்கராத்துன், நிச்சயமாக மௌத்துக்கு பல வேதனைகள் இருக்குதுன்னா. இன்னலில் மௌத்தி சக்கராத்துன், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை பாருங்க. இன்னலில் மௌத்தி சக்கரத்துன் இல்ல, சக்கரத்துன்னா ஒருமை, சக்கராத்துன்னா பன்மை. ஒரு வேதனை இல்ல, மௌத்துக்கு பல வேதனைகள் இருக்கிறது, பல கஷ்டங்கள் இருக்கிறது, பல சிரமங்கள் இருக்கிறது. துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் என்னை இந்த மௌத்துடைய வேதனையிலிருந்து, அல்லாஹும்ம இன்னி அலா கமராத்தில் மௌத், யா அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக, மௌத்துடைய இந்த வேதனையிலிருந்து என்னை நீ பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார். என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக குறைவான மௌத்துடைய வேதனை பெற்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேதனையுடைய அளவு இது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இந்த விஷயத்தை சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வேதனைகளையும் கஷ்டங்களையும் நான் பார்த்ததற்கு பிறகு யாருடைய லேசான மரணத்தை நினைத்தும் நான் ஏங்கியதில்லைம்மா. மா அகபித்து அஹதன், யாரை பார்த்து நான் ஏங்கியதில்லை. இவருக்கு லேசான மௌத்து வந்துருச்சு அப்படின்னா நான் யாரை பார்த்து ஏங்கியதே கிடையாது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்துடைய பக்கத்துல நான் இருந்திருக்கேன், ரசூலுல்லாஹ்வோட வேதனைப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கும் போது ரசூலுல்லாஹ்வை தவிர அனைத்து மனிதனுடைய வேதனை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால யாருக்காவது லேசா உயிர் போயிருச்சு, சக்கராத்துடைய வேதனையை அனுபவிக்கல அப்படின்னா ஏதாவது கேள்விப்பட்டா நான் எந்த ஏக்கமும் கொள்வதில்லை, ஏன்னா எனக்கு தெரியும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வார்த்தை. கணியத்திற்குரியவர்களே, மௌத்துடைய வேதனை என்பது ஆக லேசானது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு அடுத்து அப்படின்னு பார்த்தோம் சொன்னா ஷஹீதுகள், அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார்களே, அந்த ஷஹீதுகளுடைய சக்கராத்துடைய வேதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனையை விட வேதனைக்கு கொஞ்சம் மேல இருக்கும். எப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு அல்லாஹ்வுடைய பாதையிலே கொலை செய்யப்படுபவர் அவருடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிவது என்பது ஒரு கொசு கடிப்பதை போல அல்லது கிள்ளுவதை போல என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார். கணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய வேதனைக்கு அடுத்த இடம் அது, அடுத்த தகுதி அது ஷஹீதுடைய மௌத்துடைய வேதனை. அவருடைய வேதனை எப்படி இருக்கும்? கொசு கடிப்பதை போல இருக்கும் அப்படின்னு ஹதீஸ்ல வருகிறது. ஆனா அந்த வேதனையும் எவ்வளவு இருக்குங்கிறது அவர்களுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வலா தக்கூலு லிமன் யக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்து விட்டார்களோ, ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்களோ அவர்களை மரணித்தவர்கள் என்று சொல்லாதீர்கள். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம், அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருக்கிறார்கள். இர்ஸகூன், அல்லாஹ்விடத்திலே ரிஸ்க் கொடுக்கப்படுகிறார்கள் என்ற குர்ஆனுடைய ஆயத்திற்கு அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே இந்த ஆயத்திற்கு என்ன விளக்கம்னு கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீதுடைய உயிர்கள் எல்லாம், ரூஹுகள் எல்லாம் சொர்க்கத்துடைய பச்சை பறவைக்குள்ளே அடைக்கப்படும். பச்சை பறவை ஒன்று இருக்கும், சொர்க்கத்துடைய பறவை, அந்த பறவைக்குள்ள இந்த ஷஹீதுடைய உயிர்கள் உள்ள அடைக்கப்படும். அந்த கிளி, அந்த பச்சை பறவை என்பது அரிசுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கூண்டிலே அடைக்கப்பட்டிருக்கும். அது கூண்டு திறக்கப்பட்ட உடனே சொர்க்கம் முழுவதும் சுற்றி திருந்து பிறகு அரிசுக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த கூண்டிலே வந்து அடைந்து விடும். அல்லாஹு தஆலா அந்த உயிர்களிடத்திலே கேட்பான், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமான்னு கேட்பான். இப்ப அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், எங்களுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்து சொர்க்கத்திலே எங்களை உழவ விட்டு இருக்கிறாய், இதை விட எங்களுக்கு என்ன பாக்கியம் வேணும்?
எல்லாம் 3 தடவை திரும்ப திரும்ப கேட்பான். இப்ப இந்த ஷஹீதுகளுக்கு தெரிஞ்சிடும், நம்ம எதுவும் சொல்லாம அல்லாஹ் விடமாட்டான்னு தெரிஞ்சிடும். அப்ப அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துவார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய உடலுக்குள்ளே மீண்டும் உயிர்களை அனுப்பி மீண்டும் நாங்கள் இஸ்லாத்திற்காக போர் செய்து ஷஹீதாகி மரணமாகி மீண்டும் நாங்கள் வரணும். கணியத்திற்குரியவர்களே, மரணமாகிவிட்ட எவருமே மீண்டும் உயிர் பெறுவதற்கு விரும்ப மாட்டார். மரணமான எவருமே அவருடைய அந்த மரணத்துடைய அந்த வேதனையை அனுபவித்த எவருமே, சக்கராத்துடைய அந்த வழியை அந்த வேதனையை அனுபவித்த எவருமே மீண்டும் உயிர் பெறுவதற்கு விரும்ப மாட்டார். அப்படி உயிர் பெற விரும்புகிறார்கள் என்றால் அவர்களுடைய வேதனை மிக குறைவாக இருந்திருக்கிறது, மௌத்துடைய வேதனை மிக குறைவாக இருந்திருக்கிறது. அதனால தான் எங்களை மீண்டும் உடலுக்குள்ளாக எங்களுடைய உயிர்களை செலுத்துவாயாக அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே கோரிக்கை வைத்தார்கள். அது நடக்க போறது இல்ல இருந்தாலும் கோரிக்கையாக முன் வைத்தார்கள் என்று நாம முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ்ல பார்க்கிறோம். கணியத்திற்குரியவர்களே, இரண்டாவதாக வேதனைகள் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் ஷஹீதுகள். மூன்றாவதாக அல்லாஹு தாலாவை நம்பிக்கை கொண்ட மூமின்கள் அனைவர்களுடைய உயிர்களும் மிக குறைவான அளவு வேதனையோடு உயிர் வாங்கப்படும். கணியத்திற்குரியவர்களே, பர்ரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அன்சாரி சஹாபியினுடைய ஜனாசா, அதற்காக நாங்கள் தயாராகி கபரிஸ்தானுக்கு சென்றோம். அப்படி செல்லுகின்ற பொழுது அங்கே குழி வெட்டுறதுக்கு லேட் ஆயிருச்சு. ஜனாசாவுடைய அந்த குழி வெட்டப்படல. அதனால நாங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ் அமர்ந்தார்கள், நாங்களும் சுற்றி அமர்ந்தோம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஃமினான அடியான், ஒரு இறை நம்பிக்கையாளன் இந்த உலகத்தை விட்டு துண்டித்து ஆகிரத்திற்கு பயணமாகின்ற பொழுது, அப்படின்னா சக்கராத்துடைய நேரம், மௌத்துடைய நேரம் வந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த சமயத்திலே அல்லாஹு தஆலா வானவர்களை அனுப்பி வைப்பான். அந்த வானவருடைய வஜ்ஹு கஷம்ஸ், அவருடைய முகமெல்லாம் சூரியனை போன்று பிரகாசமானதாக இருக்கும். வெள்ளை நிறமுடைய சூரியனை போன்று பிரகாசிக்கக்கூடிய வானவர்கள் வருவார்கள். அவருடைய கைகளிலே சொர்க்கத்துடைய கஃன் இருக்கும், சொர்க்கத்துடைய துணி இருக்கும். நாம இங்க போற கஃன் இருக்கிறதே, இதை விடவும் உயர்தரமான சொர்க்கத்துடைய கஃனுடைய துணி அவர்களுடைய கரங்களிலே இருக்கும். சொர்க்கத்து வாசனை அவரிடத்திலே இருக்கும், சொர்க்கத்துடைய வாசனை அவரிடத்திலே இருக்கும். மலக்குல் மௌத் வருவார், அவருடைய தலைக்கு அருகாமையிலே அமருவார். அவருடைய பார்வை விசாலமாகின்ற அளவுக்கு மற்ற மலக்குகள் எல்லாம் அமருவார்கள். அவர் அந்த உயிரை பார்த்து சொல்லுவார், அஹ்ரிஜி யா நஃப்ஸ தய்யிபா, அழகான நறுமணமான அழகான உயிரே வெளியே வா. அல்லாஹு தஆலாவுடைய மக்ஃபிரத்தின் அளவிலே, அல்லாஹு தஆலா ரஹமத்தின் அளவிலே நீ வெளியே வா என்று சொல்லுவார். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸிலே வருகிறது, தண்ணீர் பாத்திரத்திலிருந்து தண்ணீர் எப்படி விழுகுமோ, எவ்வளவு இலகுவாக கீழே விழுகுமோ அவ்வளவு இலகுவாக அவருடைய உயிர் அவருடைய உடம்பிலிருந்து வெளியே வரும். மற்ற மலக்குமார்கள் அந்த உயிரை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களுடைய உயிர் பிரிகின்ற அந்த நிலையை விளக்கிவிட்டு நபிகளார் அடுத்து சொல்வார்கள், ஒரு அல்லாஹ்வை நம்பாத, அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய காஃபிருடைய அந்த நேரம், உலகத்தை விட்டு பிரிந்து ஆகிரத்திற்கு பயணமாகக்கூடிய அந்த நேரம் வந்த பொழுது கருத்த நிறமுடைய மலக்குமார்கள், பார்ப்பதற்கே கர்ண கொடூரமாக, பார்ப்பதற்கே சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய மலக்குமார்கள் அங்கு வருவார்கள். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா மூமின்களையும் மூமின் அல்லாதவர்களையும் அவர்களுக்காக வரக்கூடிய மலக்குகளை பார்க்கக்கூடிய அந்த பார்வையிலேயே அவர்களுக்கு நன்மையையும் அவர்களுக்கு தீமையையும் காட்டிடுவான். அவர்களுக்கு வேதனையையும் அவர்களுக்கு வேதனை இன்மையையும் சுகத்தையும் காட்டிடுவான். கண்ணியத்திற்குரியவர்களே, நல்ல மனிதர்களுக்கான மலக்குமார்கள் ரம்மியமாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு கண்குளிர்ச்சியாக இருப்பார்கள், பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் அதற்கு மாற்றமாக ஈமான் இல்லாதவர்களுடைய அதற்காக ஒரு உயிரை வாங்குவதற்காக வரக்கூடிய மலக்குமார்கள் பார்ப்பதற்கே கர்ண கொடூரமாக இருக்கும். அதுவே வேதனையாக இருக்கும், அதுவே கஷ்டமாக இருக்கும், அதுவே சங்கடமாக இருக்கும்.
கண்ணியத்திற்குரியவர்களே, அருகிலே அமருவார்கள். அவருடைய கைகளிலே மொரட்டு கம்பளி துணி இருக்கும், மொரட்டு துணி இருக்கும். அங்கு சொர்க்கத்துடைய கஃன், இங்கு மொரட்டு துணி இருக்கும். கண்களுக்கு எட்டுகின்ற அளவை மலக்குமார்கள் உட்கார்ந்திருப்பார்கள். அஹ்ரிஜி, நீ வெளியே வா, அந்நஃப்ஸுல் ஹபீஸா, நாற்றம் எடுத்த தவறுதலான தீய ஆத்மாவே வெளியே வா, அல்லாஹ்வுடைய கோபத்தின் நிலவிலே, அல்லாஹ்வுடைய தண்டனை நிலவிலே நீ வெளியே வா என்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வருகிறது, அந்த உயிராகிறது அவருடைய உடலிலிருந்து கம்பளி துணி, ஈர கம்பளி துணியிலே கொக்கிகள் இருக்கக்கூடிய கம்பிகளை வைத்து இழுத்தால் எவ்வளவு சிரமமாக இருக்குமோ. கம்பிகள் நிறைந்த, கொக்கிகள் நிறைந்த கம்பினா முள்ளு கம்பின்னு அர்த்தம். முள்ளு கம்பி நம்ம சொல்றோமா இல்லையா? அந்த முள்ளு கம்பியை ஒரு கம்பளி போர்வையிலே போட்டு, கம்பளி போர்வையும் ஈரமாக இருக்கக்கூடியது. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வர்ணனைகளை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் அந்த வேதனைங்கிறது மிக கொடூரமானதுங்கிறது புரியும். சாதாரண துணிங்கிறது கம்பி அப்படி லேசா வந்துடும். ஈரக்கம்பளி துணி அப்படிங்கிறது அந்த கம்பி அவ்வளவு சீக்கிரமா வராது, பிடிச்சி இழுக்கும். அதுவும் கம்பளி துணிங்கிறது நூல் நூலா இருக்கக்கூடியது, அவ்வளவு விரைவாக வராது. அப்ப கம்பி, கம்பளி துணி, ஈரக்கம்பளி துணி, கொக்கிகள் நிறைந்த கம்பி, இவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ணனைகளை பார்க்கின்ற பொழுது அந்த உயிர் எடுக்கப்படுவதே மிக பெரும் வேதனைக்கும் மத்தியிலாக இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய உடலிலே கம்பிகளை வைத்து மொத்தமாக அப்படி இழுக்கப்பட்டால் என்ன ஒரு வேதனை இருக்கும். அலி ரலியல்லாஹுடைய ஒரு வாசகம் இருக்கிறது, 1000 வாள்களால் வெட்டினால் என்ன ஒரு வேதனை வருமோ அந்த அளவுக்கு சக்கராத்துடைய வேதனை இருக்கும். அலி ரலியல்லாஹு 1000 வாள்கள், ஒரு வாள் இல்ல, 2 வாள் இல்ல, 1000 வாள்களால் ஒரே நேரத்தில் உடல் முழுவதையும் வெட்டினால் என்ன ஒரு வேதனை இருக்குமோ அந்த ஒரு வேதனை. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹுடைய ஒரு வார்த்தை இருக்கிறது, குண்டூசிகளால் உடல் முழுவதும் குத்தினால் என்ன வேதனை இருக்குமோ அப்படிப்பட்ட வேதனை என்பார்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியான ஒரு சூழலிலே அவனுடைய உயிர் அவனுடைய உடலை விட்டு வெளியே வரும். உடனே அந்த உயிரை எடுத்துக்கொண்டு மேலே சொல்லுவார்கள் என பரா இப்னு ஆசிம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவித்த ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, சக்கராத்துல் மவுத், மவுத்துடைய வேதனை அப்படிங்கிறது அனைவருக்கும் ஆனது. ஆனால் அதனுடைய அளவுகள், அதனுடைய பெர்சன்டேஜ் அவைகளிலே வித்தியாசப்படுமே தவிர அனைவர்களுக்கும் அந்த வேதனை என்பது நிகழக்கூடியது. முஃமினாக இருக்கின்ற பட்சத்திலே, ஷஹீதாக இருக்கின்ற பட்சத்திலே அதனுடைய அளவுகள் குறையும். அதற்கு மாற்றமாக இருக்கின்ற பட்சத்திலே அதனுடைய அளவுகள் என்பது மிக பெரும் வீரியமாக இருக்கும் என்பதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்துடைய அந்த சக்கராத்துடைய நேரத்திலே நிகழக்கூடிய இன்னொரு நிகழ்வும் இருக்கிறது, ஷைத்தான் நம்மை ஏமாற்றுவது. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை ஏமாற்றி நம்ம அவனுக்கு அடிபடாமல் இருக்கின்ற அந்த சூழ்நிலையில மௌத்துடைய நேரத்திலேயாவது, சக்கராத்துடைய நேரத்திலேயாவது நம்மை மாற்றி விடலாம் என்ற எண்ணம் கொண்டு அந்த நேரத்தில் வந்து நிற்பான். உனக்கு கஷ்டமா இருக்குல்ல, உனக்கு சங்கடமா இருக்குல்ல, நீ அல்லாஹ்வை மறுத்துரு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லு, வேதனை லேசாகும் என்பது போன்ற வார்த்தைகளை ஷைத்தான் சொல்லுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே துஆ செய்திருக்கிறார்கள், யா அல்லாஹ், மௌத்துடைய நேரத்திலே ஷைத்தான் என்னை ஏமாற்றுவதை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக அன் யத்கஃபத்துஹு ஷைத்தான் இன்தல் மௌத், மௌத்துடைய நேரத்தில் ஷைத்தான் என்னை ஏமாற்றி விடுவதை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகிறேன். சக்கராத்துடைய மௌத்து ஒரு பக்கம் வேதனைன்னு சொன்னா, ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டம், ஷைத்தானுடைய ஏமாற்றுதல் என்பது மிகப்பெரிய வேதனை. ஒரு கால் ஷைத்தானுக்கு அடிபணிஞ்சு அவன் சொல்வதை கேட்டு விட்டால் இதுவரை உலகத்திலே வாழ்ந்த வாழ்க்கை என்பது அனைத்தும் வீணான ஒன்றாக, அமல்கள் எல்லாம் வீணான ஒன்றாக ஆகிவிடுகின்ற சூழ்நிலையிலே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இரண்டையும் சக்கராத்துடைய வேதனை லேசாக்கப்பட வேண்டும் என்பதும், ஷைத்தான் நம்மை மௌத்துடைய நேரத்திலே நம்மை ஏமாற்றி விடக்கூடாது என்பதும் நம்முடைய துஆவாக இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பல ஹதீஸுகளில, பல நபிமார்களுடைய, பல சஹாபாக்களுடைய ரிவாயத்துகளின் மூலமாக ஷாபான் மாதத்துடைய 15ஆம் நாள் இரவு என்று ஒன்று இருப்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், இப்னு மாஜாவுல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் என்னுடைய வீட்டிலே தங்கி இருந்தார்கள். அப்படி தங்கி இருந்த பொழுது திடீர்னு பார்த்தேன், ஆளை காணோம். ரசூலுல்லாஹ் அப்படி பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ்வை காணோம். நான் எந்திரிச்சு ரசூலுல்லாஹ் மெதுவா தேடி போறேன். ஜன்னத்துல் பக்கீயிலே நின்று கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து, ஆயிஷாவே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் உன்னை ஏமாற்றி விடுவார்கள் என்று நினைத்தீரா அப்படின்னு கேட்டான். ஆயிஷா ரலியல்லாஹு உள்ளூர என்ன பயம் சொன்னா, இது ஆயிஷா அல்லாஹ்வுடைய கவனி, அந்த 3 நாள் ஆயிஷா அல்லாஹ் வீட்டுல தங்கணும். ரசூலுல்லாஹ் வேற யாராவது மனைவிமாருடைய வீட்டுக்கு ரசூலுல்லாஹ் போயிட்டாங்களோன்னு கவலை. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டோன்னா ஆயிஷா சொன்னாங்க, இல்ல யா ரசூல், நீங்க ஏமாற்றி நினைக்கல, ஆனா வேற யார் வீட்டுக்குமாவது போயிருப்பீங்களோன்னு நான் நினைச்சேன்டான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் நாள் இரவு வந்து விட்டால் அல்லாஹு தஆலா கல்பு கோத்திரத்தாருடைய ஆடுகளுடைய முடியளவு பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விடுகிறான், நரகத்திலிருந்து வெளியேற்றி விடுகிறான் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஷாபான் மாதத்துடைய 15ஆம் நாள் இரவு என்பது மௌத்தை நினைக்கக்கூடிய ஒரு இரவு, மௌத்துடைய வேதனைகளை நினைக்கக்கூடிய ஒரு இரவு, மௌத்துடைய வேதனைகளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய ஒரு இரவு, பாவ மன்னிப்பு தேட வேண்டிய ஒரு இரவு அப்படிங்கிறது நமக்கு விளங்குகிறது என்கின்ற அடிப்படையில கண்ணியத்திற்குரியவர்களே, மௌத்தை நாம் எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக அந்த சக்கராத்துடைய வேதனையான அந்த மரண வேதனையை விட்டும் அல்லாஹு தஆலாவிடத்திலே பாதுகாவல் தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம்முடைய மரண வேதனையை லேசாக்கி ஷைத்தானுடைய சூழ்ச்சியை விட்டும் காப்பாற்றி அல்லாஹு தஆலா மிக இலகுவான மரணத்தை தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்தை அடையக்கூடியவர்களாக ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.